السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين، أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பான மாணவ செல்வங்களே, நாட்டுக்கும் வீட்டுக்கும் நாம் சார்ந்திருக்கின்ற அல்லாஹுடைய மார்க்கமான இஸ்லாத்திற்கும் உகந்த முறையில் நடந்து நம்முடைய நற்செயல்களால் நற்பண்புகளால் பலருக்கும் பலனளிக்கக்கூடிய விதத்தில் நன்மைகளை ஏவக்கூடியவர்களாக, தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக, நன்மையோடு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நேற்றைய தினம் நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரையாற்றப்பட்டது. நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? அம்மா ஹல்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅப்துன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னுடைய நோக்கங்களை என்னை வணங்குவதற்கே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக வணங்குவதற்காக படைக்கப்பட்ட நாம், அல்லாஹுடைய அடிமைகளாக படைக்கப்பட்ட நாம், அந்த வணக்கத்திலே, இபாதத்துகளில், இன்ன பிற நல்லறங்களில் அதை செய்வதற்கு முன்னால் ஈமான் இருக்க வேண்டும். ஈமானிய அடிப்படையிலே அந்த காரியங்களை செய்தால்தான் நமக்கு மரணத்திற்கு பிறகுள்ள நிரந்தரமான வாழ்க்கையில் அது நன்மையை பெற்றுத்தரும். மறுமை பதிவாக எப்பொழுது நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜக்காத்து, நம்முடைய ஹஜ்ஜி, இன்ன பிற நல்லறங்கள் எல்லாம் எப்பொழுது நமக்கு பலனளிக்கும் என்றால், ஈமான் கொண்ட நிலையில், அந்த ஈமான் உடையவர்களாக இருந்து நாம் அதை செய்தால்தான் பலனளிக்கும். இன்றைக்கி எத்தனையோ நம்முடைய தொப்புள் கூடிய உறவினர்கள், நம்முடைய இந்து சகோதரர்கள் நோன்பு மாத காலங்களில் அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள். நாம் நோன்பு வைப்பது போலவே அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள். சில பேர்கள் தொழுகை கூட செய்கிறார்கள். நான் தொழு வைக்கக்கூடிய பள்ளிக்கு தொழுகை வந்தாங்க, நோன்பை திறந்துட்டு மகரிப் தொழுகையை தொழுதுட்டு போனாங்க. ஒரு சகோதரர் வந்தாங்கள்ல, ஆமாம், அந்த மாதிரி. ஆனால் எப்போ நம்ம ஈமான் இல்லாமல் இந்த தொழுகையை தொழுதாலும் நோன்பு வச்சாலும் நல்ல காரியங்களை செஞ்சாலும் அது இந்த உலகத்தில் எல்லாம் ஏதாவது தந்துடுவான். மறுமையில் நமக்கு நிரந்தரமான சொர்க்கம் கிடைக்கணும்னு சொன்னால் 6 விஷயங்களை கண்டிப்பாக நம்பணும். ஒன்றாவது, அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்புவதல்ல, அல்லாஹ்வை தவிர ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் இல்லை. சக்திக்கு, ஆட்சிக்கு, படைத்தலுக்கு, காத்தலுக்கு, அழித்தலுக்கு, அனைத்துக்கும் உரியவன் அல்லாஹ். என்ன, அவன்தான் முதலானவன். ஹுவல் அவ்வளு ஹுவல் ஆஹிரு, அவன்தான் முடிவானவன். அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒரே ஒருவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவைகள் அற்றவன். நமக்கு என்ன, கொஞ்சம் நேரம் சொன்னால் பசிக்கும், பசி தேவை அவனுக்கு கிடையாது. இப்படியே தொடர்ந்து முழிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன செய்யும்? தன்னாலே கொண்டு போய் தூக்கம் சாட்டும். அவனுக்கு தூக்கம் கிடையாது. என்ன, நம்ம வாழும்போதே நம்மளுடைய பெற்றோர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க, அவனுக்கு இருக்கானா? இல்லை, அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் ஸமத், அவன் தேவைகள் அற்றவன். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவன். நமக்கு வேண்டிய வாழ்வாதாரங்கள், உஜீவனங்கள், நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் தரக்கூடிய ரப்பு. லம் யலித், அவன் எவரையும் பெறவில்லை. வலம் யூலத், அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை. அல்லாஹுக்கு தாயோ தந்தையோ கிடையாது. அவன்தான் ஒரே ஒருவன் தான். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக மிக்காக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அவனை நம்ம கற்பனை பண்ண முடியுமா? உருவமாக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் நாளைக்கு அல்லாஹ் சொல்கிறான், 7 வானங்களையும் சுருட்டி, எப்படி நம்ம பரீட்சை பேப்பரை சுருட்டுவோம் அந்த மாதிரி 7 வானங்களையும் சுருட்டி நான் என்னுடைய கையில் வச்சுருப்பேங்கிறான். பூமியை 2 விரல்களில் வச்சுருப்பேங்கிறான். அப்போ அப்படிப்பட்ட மகத்தான ஆற்றல் உடையவன். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி ஸ்தவா,
அளவற்ற அருளாளன் அரிசின் மீது அமைந்தான். 7 வானங்களுக்கு அப்பாற்பட்ட அப்பால் இருக்கக்கூடிய அரிஷ் மிகப்பெரிய சிம்மாசனத்தில் அல்லாஹ் இருக்கின்றான். அங்கிங்கனாதபடி எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு எதுவுமே மறைந்ததில்லை. எத்தனை மரங்கள் இருக்கிறது, அதில் எவ்வளோ இலைகள் உதிர்கிறது, ஒரு இலை கூட அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுக்கு தெரியாமல் உதிராது. அதே போல் ஆழ்கடலின் இருளிலே உள்ள அணுவாகட்டும், புழுவாகட்டும், பூச்சியாகட்டும், கல்லுக்குள் இருக்கும் தேரையாகட்டும், கற்பாறைகளில் அடர்ந்து வளர்ந்த மரங்கள். சில இடங்களில் நீங்கள் மலை பிரதேசங்களுக்கு போனீங்களாக்க பாறைகளிலேயே நிறைய மரங்கள் இருக்கும். மண்ணில் மரங்கள் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் கல்லில் எல்லாம் மரங்களை முளைக்க வைக்கிறான். இப்படி எல்லாவற்றையும் கல்லுக்குள்ளுள்ள தேரைக்கும் பாறைகளில் அடர்ந்து வளர்ந்த மரங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் வாழ்வாதாரத்தை வழங்கி துல்லியமாக நிர்வகிப்பவன் அல்லாஹ். வானங்களை பூமியை படைத்தவன் அல்லாஹ். சொர்க்கங்களை நரகங்களை படைத்தவன். ஆக அவன் எல்லாருக்கும் மூத்த வச்சு படைத்திருக்கான். அவன் நித்திய ஜீவன், நிலையான அரசன். அவனுடைய ஆட்சி இப்போ இங்கே உலகத்தில் உள்ள ஆட்சியெல்லாம் வரும் போகும். இன்னைக்கு ஒருத்தன் ஆட்சியில் இருப்பான், நாளைக்கு ஒருத்தன் ஆட்சியில் இருப்பான். ஆனால் என்றென்றும் ஆட்சியில் இருக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ். இப்போ அல்லாஹ்வை அந்த அளவுக்கு நம்ம நம்பணும். அவனுக்கு எதையும் இணை வைத்திடக்கூடாது. அவுலியாக்களுக்கு அல்லாஹ்வுடைய பவர் இருக்குன்னு நினைச்சமாக முடிஞ்சு போச்சு, நம்முடைய ஈமானே பாழாயிடும். அவுலியாக்களும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களும் அவனால் படைக்கப்பட்டவர்கள், அவனுடைய அடிமைகள். வாழுங்காலத்திலேயே அவர்கள் மலஜல தேவைகள் உடையவர்களாக, பசி தாகம் உடையவர்களாக, ஊன் உறக்கம் கொண்டவர்களாக இருந்தார். ஆகையினால் அல்லாஹுக்கு ஒப்பாக யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. எவ்வளோதான் நம்ம கற்பனை பண்ணாலும் அவனை கற்பனை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒப்புவமைகளுக்கு அப்பாற்பட்டவனாக அல்லாஹ் இருக்கிறான். அவன் தான் அனைத்தையும் நிர்வகிக்கிறான் என்று அல்லாஹ்வை நம்பணும். அப்புறம் அல்லாஹ் பிரம்மாண்டமான வானங்களை படைச்சிருக்கான், பூமியை படைச்சிருக்கான், பூமியில் மலைகளை படைச்சிருக்கான், கடல்களை படைச்சிருக்கான், காடுகளை படைச்சிருக்கான், நாடுகளை படைச்சிருக்கான், எல்லாத்தையும் படைச்சிருக்கான் இல்லையா? நம்மளை படைச்சிருக்கான். நம்மளை எல்லாமே எத்தனையோ உயிரினங்களை படைச்சிருக்கான். இந்த எல்லாவற்றுக்குமே அல்லாஹ் சில வேலைகளை பார்ப்பதற்காக அவனுடைய அடிமைகளாக மலக்குகளை படைச்சிருக்கான். நேற்று நம்ம பார்த்தோம், மலக்குகள் எதனால் படைக்கப்பட்டவர்கள்? ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அந்த ஒளியினால் படைக்கப்பட்ட மலக்குகள் பல அலுவல்களுக்கு காற்றை ஓட்டுவாங்க. காற்றை ஓட்டி மேகமாக்கி அது எந்த இடத்துல எவ்வளோ மழை பெய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அந்த அளவுக்கு மழை பொழிய செய்வாங்க. மலைகளை நிர்வகிப்பாங்க. மலை இருக்குல்ல, அந்த மலைகளை நிர்வகிக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி பலவிதமான பணிகளை அவர்கள் செய்வார். ஒரு மனிதனுக்கு தாயுடைய கருவறையில் ரூஹ ஊதுவாங்க. திரும்ப உயிரை எடுக்கிறதுக்கு மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம்னு வருவாங்க. அதே போல் சில பேருக்காக துவா செய்வாங்க. யா அல்லாஹ், இவருக்கு இன்னும் செல்வத்தை கொடு, நல்லா தான தர்மம் செய்கிறார் அல்லாஹ்வுடைய வழியில், உன்னுடைய வழியில் அப்படின்னு சொல்லி நல்ல துவாக்களை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அதே போல் இவன் கெட்டவனாக இருக்கிறான், இவனுக்கு தண்டனையை கொடுண்டு சபிச்சு பிரார்த்தனை செய்யக்கூடிய மலக்கள் இருக்காங்க. இப்படி கபரில் கேள்வி கேட்கக்கூடிய, வலது பக்கம் இடது பக்கம் இருந்து எழுதக்கூடிய இப்படி ஏராளமான மலக்குகள், இறை தூதர்களுக்கு இறை செய்தியை வகையை கொண்டு வரக்கூடிய இப்படி பல மலக்குகள், அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள். என்ன மலக்குகளுடைய எண்ணிக்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன முடியாது நம்மளால். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். வானத்தில் பைத்துல் மாமூர்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. வானத்தில் பைத்துல் மாமூர் அப்படிங்கிற ஒரு ஆமாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் கவனத்தில் வைக்கணும். அதாவது எப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு தடவை 70,000 மலக்குகள் 70,000 மலக்குகள் அந்த மஸ்ஜித் மாமூருக்கு போவாங்க, தொழுவாங்க, திரும்ப வருவாங்க. அப்படி வர்றவங்க திரும்ப போகவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மலக்கள் போயிட்டும் வந்துக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல போனவங்க ரெண்டாவதாக போக மாட்டாங்க, எப்போவுமே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை வச்சுருக்கான். நாளைக்கு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நரகம், இந்த நரகத்துக்கு 70,000 சங்கிலிகள் இருக்குமா. நரகத்தை இழுத்து வர்றதுக்கு 70,000 சங்கிலி. அந்த 70,000 சங்கிலியில் ஒவ்வொரு சங்கிலிக்கும் 70,000 மலக்கு, ஒவ்வொரு சங்கிலிக்கும் 70,000 மலக்கு. அப்போது அல்லாஹ் அவ்வளோ மலக்குகளை படைச்சி வச்சுருக்கான், வானவர்களை படைச்சி வச்சுருக்கிறான். அவர்கள் நம்மளை பாதுகாக்கவும் படைச்சி வச்சுருக்கான்.
மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய கட்டளையால் அவனை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். எவருக்கு மௌத்து வந்துருச்சு அந்த பாதுகாக்கக்கூடிய மலக்கள் ஒதுங்கிடுவாங்க. ஒரு ஆளுக்கு மௌத்து வந்துருச்சாக்க அதுவரையும் பாதுகாத்துட்டு இருந்தாங்களோ அந்த மலக்கள் ஒதுங்கிடுவாங்க. உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கள் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து உயிரை கைப்பற்றிட்டு போயிடுவாங்க. இப்படி ஏராளமான அலுவல்களுக்காக அடிமைகளாக ஒளியினால் படைத்த வானவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நம்பணும். மூன்றாவதாக இறை தூதர்கள் மனிதர்கள் தான், குடும்ப வாழ்க்கை நடத்துபவர்கள் தான், ஒரு ஊரிலே வாழ்பவர்கள் தான். அவர்களை வாய்மையாளர்களாக, நேர்மையாளர்களாக, உண்மையாளர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்களை தன்னுடைய கண்காணிப்பிலேயே வைத்து அவர்களுக்கு தன்னுடைய வேதத்தை கொடுப்பான். அந்த இறை தூதர்களை நம்பணும். இறை தூதரில் முதல் இறை தூதர் யாரு? முதல் மனிதரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் மனிதரும் முதல் இறை தூதரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இறை தூதரில் இறை தூதரும் இறுதி தூதரும் யாரு? அப்போ இவர்களுக்கு இடையில ஏராளமான இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாம் இஸ்லாத்தை தான் சொன்னாங்க, அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து லட்சத்திற்கும் மேலான இறை தூதர்கள் வந்தார்களே, இறுதி தூதர் வந்தார்களே, அனைவரும் சொன்னது என்ன? இஸ்லாம். இஸ்லாம் தான் அல்லாஹ் இடத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் வாழ்க்கை நெறியாக வகுத்து தந்த மார்க்கம் இஸ்லாம். அப்போ அந்த இஸ்லாத்தை கொண்டு தான் அனைத்து இறை தூதர்கள் வந்தார்கள். நம்ம நபியை மட்டுமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமல்ல, எல்லா இறை தூதர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்று நாம் நம்பணும். என்ன, அவர்களுக்கு இடையில பாகுபாடு காட்டக்கூடாது. எங்கள் நபி உயர்ந்தவங்க, உங்கள் நபி தாழ்ந்தவங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. எல்லாருமே ஒரே பணியை தான் செஞ்சு வந்தாங்க. இறை தூதர்கள் அனைவரும் சகோதரர்களை போன்றவர்கள். இதில் அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும். லா இலாஹா இல்லல்லா. லா இல்லை, இலா கடவுள், இல்லல்லா அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி தான் அத்துணை நபிமார்களும் வந்தார்கள். அப்போ அந்த நபிமார்களை நாம் நம்பணும். ஆமாம், நபிமார்களை நம்பணும். லானு ஃபர்ரிக்கு பைன அஹதி மிர் ருஸ்லி. அந்த நபிமார்களுக்கு இடையில வேற்றுமை பாராட்டக்கூடாது. எங்கள் நபி அப்படிப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்க, உங்கள் நபி கொஞ்சம் தாழ்ந்தவங்க, அப்படி சொல்லக்கூடாது. எல்லாரும் ஒரே பணியை தான் செய்ய வந்தாங்க. அப்போ இறை தூதர்கள் நம்பணும். இறை தூதர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை நம்பணும். இப்போ குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வச்சுட்டு சொல்கிறான், தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் முத்தகீன். சந்தேகமே இல்லை, இது வேதம் இறைவனால் இறக்கி அருளப்பட்டது, எவராலும் ஏற்றப்பட்டதல்ல, எழுதப்பட்டதல்ல, இறைவனால் இறக்கி அருளப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தானே வந்துச்சு. படிப்படியாக 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள் மக்காவில் 13 வருஷமும் மதினாவில் 10 வருஷமும் மொத்தம் 23 வருஷத்தில் 114 அத்தியாயங்களும் அல்லாஹ்வால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு. இதற்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன வேதம் வழங்கப்பட்டுச்சு தெரியல? இன்ஜீல். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத். அப்போ தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜபூர் வேதம். ஆக இப்படி எல்லா இறை தூதர்களுக்குமே, அதாவது சில பேர்கள் நமக்கு தெரியுது, சில பேர்கள் தெரியாது. ஏன்னா இறை தூதர்களாக வந்தவர்களுக்கெல்லாம் வேதங்கள் வழங்கப்பட்டுச்சு. அந்த வேதங்கள் இறைவனால் வழங்கப்பட்டதுங்கிறத வேதங்களை நம்பணும். அடுத்தது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் ஏற்கனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியில் எழுதி வச்சுட்டான். கலாக்கதிரில் அதை வந்து எழுதி வச்சுட்டான். இப்போ நம்மளோட வாழ்ந்த ஒருத்தர் நம்மளை விட்டு பிரிஞ்சிடுறாங்க, மௌத்து. அப்போ எவ்வளோ கவலைப்படுவோம்? சப்ர் செய்யணும். ஏன் சப்ர் செய்யணும்னா அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த நாளில் இந்த நேரத்தில் அவங்க மௌத்தாகணும் அப்படிங்கிறது அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வச்சுட்டான். அதன் பிரகாரம் அவர்களுடைய ரூஹை எடுத்துட்டான், உயிரை கைப்பற்றிட்டான். என்ன, இதில் நம்ம சப்ர் செய்ய வேண்டியதான். அவர்கள் மட்டும் போய் நம்ம மட்டும் இங்கே நிரந்தரமாகவா இருக்க போகிறோம்? நம்மளும் தான் போக போகிறோம். அதனால நம்ம சப்ர் செஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி சப்ர் செய்யணும். அப்போது விதியை நம்பினாதான் அந்த சப்ர் வரும். விதியை நம்பலைன்னா மண்டையை முட்டிக்குவான், செவத்தில் போய் சட்டை கழிச்சிக்குவான், அது பண்ணிக்குவான். ஜீரனுமே எனக்கு வந்து இதை அவர்கள் பிரிவை என்னால் தாங்கவே முடியலைன்னு சில பேர் நினைச்சுவாங்க, தற்கொலை வரையில் போய்டும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் விதித்த விதியை சப்ரு செஞ்சுக்கிடணும். அப்போ அந்த விதியை நம்பினால்தான் நம்முடைய வாழ்க்கை இயல்பாக இருக்கும். எப்பவும் போல் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொன்னால் விதியை நம்பி ஆகணும். அப்போ விதியை நம்பணும். சரியா? இன்பத்துன்பம் எதுவென்றாலும் முன்னாலேயே
அல்லாஹ்வால் விதிக்கப்பட்டது, லவ்ஹுல் மஹ்பூல்ல பதியப்பட்டது அப்படிங்கிற அந்த கதிரை நம்பணும். அடுத்ததாக மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கு. இதைத்தான் நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறான். நம்பினா அவனால் தொழாமல் இருக்க முடியாது, நம்பினா அவனால் குரானை ஓதாமல் இருக்க முடியாது, நம்பினால் பாவங்களை செய்ய முடியாது, நம்பினால் நன்மையை செய்யாமல் இருக்க முடியாது. என்ன, மரணத்துக்கு பிறகு மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கு. அது எப்போ தெரியும்? மௌத்தாகும்போது தெரியும். இன்னைக்கு நான் சிரிக்கிறேன், அழுகிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், சோகமாக இருக்கிறேன். என்ன, என்னுடைய வாழ்க்கையில் லாபம் ஏற்படுது, நஷ்டம் ஏற்படுது. இப்போ இதெல்லாம் உலகத்தில் நம்ம வாழும்போது எல்லாம் அப்படி தான். என்ன, இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கும், கலந்து தான் வரும். ஆனால் ரூஹு தொண்டைக்கு நெஞ்சுக்குமா ரூஹு வந்துருச்சாக்கும், சக்கராத்துடைய ஹால் வந்துருச்சாக்கும், உயிர் கைப்பற்றப்படக்கூடிய நேரத்தில் உயிரை எடுத்த உடனேயே இன்பமெல்லாம் தனியாக, துன்பமெல்லாம் தனியாக. ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்ந்து அவன் மூத்தானால் கபூரில் அவனுக்கு விசாலம், கண்ணு கட்டுற தூரம் வரையில் விசாலம், சொர்க்கத்துடைய காற்றுகள் அவனுக்கு வீசும். நாளைக்கு அவன் மறுமையில் சொர்க்கத்துக்கு தான் போவான். ஆக அப்படிப்பட்ட இன்பமாக தான் அவனுக்கு நடக்கும், துன்பமே நடக்கவே நடக்கும். அவனுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அவனுக்கு சோகத்துக்கு வேலையே கிடையாது, கவலைக்கு வேலையே கிடையாது. அதுக்கு தான் எல்லாம் சொல்கிறான், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை அப்படின்னு நல்லா சொல்கிறது. காரணம், நல்லவர்களாக வாழ்ந்து மௌத்தாகிறவங்களுக்கு கேட்பாங்கள மலக்கள், உலகத்துக்கு போகிறீங்களா, உங்கள் குடும்பமெல்லாம் இருக்கேன், சொத்து சுகமெல்லாம் இருக்கேன், என்ன இதை விட அதிகமாக தர்றோம், என்ன நிறைய செல்வங்கள்லாம் தர்றோம், சொத்துக்கள்லாம் தர்றோம், உலகத்துக்கு மறுபடியும் போகிறீங்களான்னா உலக வாழ்க்கை எனக்கு முடிஞ்சு போச்சு, நான் போக மாட்டேன் மேடம். ஏன் போக மாட்டேங்கிறாங்க? இந்த உலக வாழ்க்கையை விட சிறந்ததை அவங்க பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு அது கிடைக்க போகுது. அதனால் அதே நேரம் கெட்டவங்க என்ன செய்வாங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, ஒரே ஒரு தடவை அனுப்பக்கூடாதா, நாங்கள் நன்மையாக செஞ்சுட்டு வந்துடுவோமேம்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும்னா கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வை மறந்துட்டு ஆட்டம் போடக்கூடாது. என்ன, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது, நம்ம இங்கே வாழ்ந்த வாழ்க்கைக்கெல்லாம் அங்கே கணக்கு கொடுக்கணும். அல்லாஹ் கேள்வி கணக்கை லேசாக்கி நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பணும். சொர்க்கத்துக்குரியவர்களாக நாம் இருக்கணும்னு சொன்னாக்கா பெற்றோர்களிடத்துல அன்பாக பாசமாக நடந்துக்கிடணும், அவங்கள சீனு பேசக்கூடாது, அவர்கள் சொல்கிற வேலையை கேட்கணும், உறவினர்களோட நல்ல முறையில் நடந்துக்கணும், தெரிஞ்சவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்லணும், பாதையில் கிடக்கிற கல்லு முள்ள அகற்றணும். இப்படி மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நம்பினவங்க வெறும் நன்மையாக தான் செய்வாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. அப்படியே அவர்களில் ஏதாவது ஒரு பாவம் வந்துட்டாலும் நல்ல இடத்துல மன்னிப்பு கேட்பாங்க. அல்லாஹ் சந்தர்ப்ப சூழ்நிலை கூட்டாளிகளுடைய சேர்க்க, நான் இந்த மாதிரி பாவத்தை செஞ்சுட்டேன், இந்த மாதிரியான பாவமான வார்த்தையை சொல்லிட்டேன், பாவமான எண்ணத்தை எண்ணிட்டேன், பாவமான செயலை செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் மன்னிச்சிடும். அதனால் மரணத்திற்கு பிறகுள்ள மறுமை வாழ்க்கையை உறுதியாக நம்பணும். இந்த உலகம் முடிவுக்கு வருங்கிறத இன்றைக்கி விஞ்ஞானி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன, காற்று மண்டலம் வெப்பமடையுது, எவ்வளோ வெப்பமாக இருக்குது இப்போ, காற்று மண்டலம் வெப்பமடையுது, இதே நிலை நீடித்தால் பூமி வெடித்து விடுங்கிறான். ஆமாம், அந்த மாதிரி வெடிக்கக்கூடிய நிலை இருக்குது. அல்லாஹ் குரான்லே இன்ஃபிதார், வெடித்து போதல்னு சொல்லி ஒரு அத்தியாயம் வச்சுருக்கான். நாளைக்கு மறுமையில் முதல் சூர் ஊதப்பட்ட உடனே நட்சத்திரங்கள்லாம் உதிர்ந்துடும், கடல்களுக்கெல்லாம் தீ மூட்டப்படும், காடுகளில் உள்ள மிருகங்களும் நாடுகளில் உள்ள மனிதர்களும் ஒன்றாயிடுவாங்க. முதல் சூர் ஊதன உடனே இப்போ எல்லாத்தையுமே அழிச்சிடுவான், சமதரமாக ஆக்கிடுவான். இன்றைக்கி பார்க்குறோம், மலைகள் உயரமாக இருக்குது, அது கீழே பாதாளமாக இருக்குது, கடல்கள் இருக்குது, காடுகள் இருக்குது, நாடுகள் இருக்குது, இவையெல்லாம் மாற்றப்படும். என்ன, ரெண்டாவது சூரில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து கடைசியாக வாழ்ந்தாங்களே அவங்க வரையிலும் எல்லாரும் எழுந்து வருவாங்க. எப்படி எழுந்து வருவாங்க? காலில் செருப்பு இருக்காது, ட்ரெஸ் இருக்காது. இங்கே எல்லாம் நம்ம மார்க்கம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அங்கே மார்க்கம் பண்ணாதவர்களாக தான் எழுப்பப்படுவோம், மார்க்கம் பண்ணாதவர்களாக எழுப்பப்படுவோம். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மார்க்கம் பண்ணாமல் எழுப்பப்பட்டால் ஒருவர் பார்க்கும்போது வெக்கமாக இருக்குமேன்ட்டு. அப்படிப்பட்ட நாள் அல்ல அது, வெக்கப்படக்கூடிய நாள் அல்ல, ஒரு சர்வசாதாரணமாக பார்த்துக்கிற நாள் அல்ல. மோசமான அமளிக்குமொழியான ஒவ்வொருவரும் என்ன, யா நப்சி யா நப்சி, யா அல்லாஹ், என்னுடைய ஆன்மாவை, என்னுடைய உயிரை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் என்னை காப்பாற்றிட்டு நரகத்தில் போடுறாது. தாயை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, தந்தையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, பிள்ளையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க, நான் காப்பாற்றப்பட்டால் போதும், நான் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்துக்கு போடால் போதும் அப்படிங்கிறதுல தான் எல்லாருமே இருப்பாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், அந்த மறுமைக்கான சேகரங்களை நாம் சேகரிச்சுக்கிடணும், மறுமைக்கான சேகரங்களை சேகரிச்சுக்கணும். ஏன்னா ஈமான் இல்லாமல் ஒருத்தர் சொர்க்கம் போக முடியாது. ஈமான் என்றால் என்ன?
அல்லாஹ்வை நம்பி, வானவர்களை நம்பி, வேதங்களை நம்பி, அந்த வேதங்கள் வழங்கப்பட்ட இறை தூதர்களை நம்பி, இன்ப துன்பம் எதுவென்றாலும் அல்லாஹ்வுடைய கலாக்கதிரில் முன்னமே பதியப்பட்டிருக்குங்கிற விதியை நம்பி, கடைசியாக மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் நம்ம திரும்பி எழுப்பி நன்மைக்கு சொர்க்கத்தையும் பாவத்துக்கு நரகத்தையும் வைத்திருக்கிறான். அப்படிங்கிற இந்த 6 விஷயங்களையும் நம்புறவங்க யாரு? மூமின், இறை நம்பிக்கையாளர். இந்த 6 விஷயங்களை நம்பி அதன் அடிப்படையிலே தொழுதால், அதன் அடிப்படையில் நோன்பு வைத்தால், அதன் அடிப்படையில் ஹஜ் செய்தால், அதன் அடிப்படையில் ஜக்காத்தை கொடுத்தால் எல்லாமே உங்களுக்கு மறுமை பதிவாகிடும். இந்த உலகத்திலேயே எல்லாம் நன்மையை தருவான், மறுமை பதிவாகிடும். இவர் நான் சொன்னபடி நடந்துக்கிட்டாரு, என்ன ஈமானும் கொண்டிருந்தாரு, இறை நம்பிக்கையும் கொண்டிருந்தாரு, அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே தன்னுடைய செயல்பாடுகளை வணக்க வழிபாடுகளை அமைத்து கொண்டார் என்று சொல்லி அவருக்கு மறுமை பதிவாக அவ்வளவு நன்மைகளும் பதியப்படும். இப்போ ஈமான் இருக்கு, 6 விஷயங்கள் சொன்னோம்ல. இந்த ஈமானை அதிகப்படுத்துறதுக்கு, இந்த ஈமான் உறுதியாகிறதுக்கு, நம்முடைய உள்ளத்தில் ஈமான் நிலைச்சிருக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமான் இல்லாமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் ஈமான் கொண்டவர்களாக முடியாது. சண்டையா இருந்தாலும் உறவாயிடணும். அவர் தானே ஏதாவது பண்ணுப்பா, என்ன எனக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காரு, நான் மன்னிச்சிட்டேன், அல்லாஹ்க்காக மன்னிச்சுட்டு போங்க. என்ன எவ்வளோ காலம் வாழ போகிறோம், இவ்வளோ காலம் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம், இப்போ சண்டை வந்துடுச்சு, அவர் தான் என் பேரில் நிறைய இதெல்லாம் பண்ணார், சரி போயிட்டு போகிறாரு, நான் அல்லாஹ்க்காக அவரை மன்னிச்சிட்டேன், அவரை நான் மன்னிச்சேனாக்கா அல்லாஹ் என்ன மன்னிப்பான் அப்படி சொல்லி, அப்படியே அந்த பரந்த மனப்பான்மையோட நாம் சண்டையாக இருந்தாலும் உறவாயிடணும். யார் முந்திக்கிட்டு சலாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நன்மை அதிகம். என்ன போயிட்டு போகிறாரு, நம்மளுக்கு தானே செஞ்சாப்புல, பரவாயில்ல, நம்ம நண்பர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், பகைமை பாராட்டக்கூடாது, பகைமையாகவே உள்ளத்தில் வச்சிருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் முழுமையான ஈமான் கொண்டவர்களாக முடியாதுங்கிறாங்க. 6 விஷயங்களை நம்பினாலும் ஒருவருக்கொருவர் நேசத்தோடு வாழணும், பாசத்தோடு வாழணும், அன்போடு வாழணும். என்ன அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் இஸ்லாம் வாழ சொல்லுது. ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, இதை நான் சொல்லலை, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு அவங்களுடைய தோழர்களிடத்தில் சஹாபாக்களிடத்தில் சொல்கிறாங்க. ஈமான் இல்லாமல் நீங்கள் சொர்க்கம் போக முடியாது, ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் நீங்கள் முழுமையான ஈமான் கொண்டவர்களாக முடியாது. ஒன்றை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, நீங்கள் ஒருவருக்கொருவர் சலாத்தை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் 10, ரஹமத்துல்லாஹி 20, பரக்காத்துஹு 30. இந்த சலாத்தை அதிகமாக நம்மளுக்குள்ள நம்ம பரப்பிக்கிறதுனால இந்த உள்ளத்தில் குரோதம் இருக்காது, விரோதம் இருக்காது, பகைமை இருக்காது, பொறாமை இருக்காது, எந்த வித பெருமை இருக்காது. அதிகமாக நம்ம சலாம் சொல்லி பழகணும். நம்மளுக்கு தெரியாத ஒரு ஆளாக இருந்தாலும் சலாம் சொல்லணும். அவர் இந்துவாகவே இருந்துட்டு போகிறாரு, வேறு மாற்று மதத்தவராகவே இருந்துட்டு போகிறாரு, தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கன்றது என்ன. அதே நேரத்தில் முந்திக்கிட்டு சலாம் சொல்கிறவங்களுக்கு நன்மை அதிகமாக இருக்குது. சலாத்தை எங்கேயும் சொல்லலாம்ல, இறந்த வீட்டில் போய் சலாம் சொல்ல முடியுமா, முடியாதா? அதே நேரம் இறந்த வீட்டில் போய் குட் மார்னிங் சொல்ல முடியுமா? குட் மார்னிங் அதான் உங்களுக்கு பேட் மார்னிங்கு. அவங்களே இறந்து போய் இருக்கிறாங்க, குட் மார்னிங்னு போக முடியுமா? போக முடியாது. அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும் அப்படின்ட்டு இறந்த வீட்லேயும் சொல்லலாம். எங்கே சலாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது என்றால் கழிவறைகளிலே சொல்லணும். டாய்லெட்டுக்கு போகிறோம்ல, அப்போ சலாம் சொல்லக்கூடாது. பாக்கி அதை தவிர பாக்கி எல்லா நேரங்களிலும் சலாமை நாம் அதிகமாக பரப்பக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய ஈமான் முழுமையடையும். நம்முடைய ஈமான் முழுமையடைந்தால் நமக்கு சொர்க்கம் மிக இலகுவாக, மிக எளிதாக கிடைக்கும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 6 விஷயங்களை நம்புகிறவங்க இறை நம்பிக்கையாளர்கள். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் நட்பாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் உறவாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்று சொன்னாங்க தெரியுமா, நீண்ட ஆயுளையும். இந்த உலகத்தில் அதிகமான நாள் நம்ம வாழ்கிறது விரும்புவோமா விரும்ப மாட்டோமா? ஆரோக்கியமாக வாழ்கிறது விரும்புவோமா விரும்ப மாட்டோமா? விரும்புவோம். நிறைய ரிஸ்க் நமக்கு கிடைக்கணும், என்ன வாழ்வாதாரம் கிடைக்கணும்னு விரும்புவோமா விரும்ப மாட்டோமா? விரும்புவோம். அப்போ எவர் தனது உணவில் அபிவிருத்தியையும், நாளைக்கு ஒரு வெரைட்டிஸ் என்ன சாப்பாடு நல்ல முறையில் அல்லாஹ் தர்றான், என்ன ஒரு நாளைக்கு கறி ஒரு நாளைக்கு மீன் இப்படி தர்றான்னு வைங்க,
அப்போ நம்ம அதை விரும்புவோமா விரும்ப மாட்டோமா? விரும்புவோம். எவர் தனது உணவில் அபிவிருத்தியையும் நீண்ட ஆயுளையும் விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய உறவினர்களோடு உறவை வலுப்படுத்தட்டும், அந்த உறவை பலப்படுத்தட்டும் அப்படிங்கிறாங்க. உறவை பிரிஞ்சு வாழ்றதுல எதுவும் கிடையாது, உறவை சேர்ந்து வாழ்றதுல தான் இருக்கு. அவங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க, உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சைத்தானே செய்வான். நீ என்ன உனக்கு ரோசம் இல்லையா, உனக்கு இது இல்லையா, அவங்கள்ட்ட போய் நீனா வழிக்கு சேரணுமா அப்படிலாம் போட்டு விடுவான். யார் போடுவா? ஷைத்தான் போடுவான். அப்போ நம்ம ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக, பாசமுள்ளவர்களாக, உறவை வளப்படுத்தி பலப்படுத்தி வாழக்கூடியவர்களாக நாம் இருந்தால், தம்பி கவனிக்கிறா தானே, என்ன பலப்படுத்தி வாழக்கூடியவர்களாக இருந்தால் நமக்கு அந்த இறை நம்பிக்கை முழுமையானதாக ஆகும். அதன் மூலம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை தருவான். ஆகையினால நாம் இப்போ இந்த சம்மர் கிளாஸில் நீங்கள் வர்றீங்க, உங்களுடைய நேரத்தை இதற்காக நீங்கள் ஒதுக்குறீங்க. இந்த நேரத்தை நீங்கள் இதுக்காக ஒதுக்குறீங்கல்ல, இதுக்கு உங்களுக்கு பெரிய தரஜா, பெரிய நன்மை எல்லாம் வச்சுருக்கு. ஏன்னா உங்களோட ஒத்து பிள்ளைங்கள்லாம், வயசு பிள்ளைங்கள்லாம் இப்போ என்ன அவனும் எப்படியோ கண்டபடி விளையாண்டுக்கிட்டு கொண்டுக்கிட்டு என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருக்க போகும்போது நீங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் நாம் அறியணும், அதன்படி நம்ம செயல்படணும், அதன் மூலமாக நமக்கு இம்மை மறுமை வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. அப்போ வந்திருக்க போகும்போது என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த எதற்காக வந்தோமோ அதற்காக அந்த நேரத்தை முழுமையாக ஒதுக்கணும். முழுமையாக ஒதுக்கிட்டீங்க, நேரம் ஒதுக்கப்பட்டு போயிடுச்சு. என்ன இப்போ 9 மணிலேருந்து 12 மணி வரையில்னு சொன்னால் இதற்காகவே அந்த நேரத்தை நீங்கள் அர்ப்பணிச்சிட்டீங்க. அர்ப்பணித்த பிறகு ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? அந்த நேரத்தில் சொல்லப்படுற செய்திகளை கேட்க விட மாட்டான். பக்கத்தில் தமாஸ் பண்ண வைப்பான், பக்கத்தில் பேசிக்கிட வைப்பான், பக்கத்தில் என்ன செய்வான், ஏதாவது செஞ்சு அந்த நன்மை நமக்கு கிடைக்காம போயிடணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை பண்ணுவோம். நீங்கள் ஒரு நேரத்தை எதற்காக ஒதுக்குறீங்களோ அந்த நேரத்தை அதுக்காக முழுமையாக செலவிடுங்க. படிக்கிறீங்களா, படிக்கும்போது சாப்பிடாதீங்க, படிக்கும்போது விளையாடாதீங்க, முழுமையாக படிப்பிலேயே கவனம் செலுத்துங்க. விளையாடுறீங்களா, அந்த நேரத்தில் படிக்காதீங்க, விளையாட்டுக்காகவே முழுமையாக அந்த நேரத்தை செலவழிங்க. ஊன்றீங்களா, சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றதுக்காகவே அந்த நேரத்தை பயன்படுத்துங்க. சாப்பிடும்போதே டிவியை பார்க்குறது, செல்ஃபோனை நோண்டுறது, முழுமையாக அந்த சாப்பாட்டில் ஈடுபாடோடு சாப்பிடுங்க. எந்த நேரத்தை எதற்காக ஒதுக்குகிறீர்களோ அந்த நேரத்தை அதற்காக முழுமையாக நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய முன்னேற்றமான வாழ்க்கை ஏற்படும். என்ன ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ட்டு அதையும் செஞ்சுக்கிட்டு இந்த வர்றேன் பாலை போடு, என்னது அது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி புக்கை எடுத்து பார்க்குறது இல்லை. அங்கனுக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இங்கனுக்குள்ளே படிச்சுக்கிட்டு அப்படி இல்லை. நாம் படிப்புனா படிப்பில் கவனம், விளையாட்டுனா விளையாட்டில் கவனம். இந்த மாதிரி இது கிளாஸுக்கு வர்றோமா, இந்த கிளாஸில் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத நல்லா ஆழ்ந்து கவனித்து நம்ம இது பண்ணோமாக்க நம்ம 4 பேருக்கு சொல்லலாம், நம்ம 4 பேரை மார்க்கத்தின்படி கொண்டு வரலாம், நாம் அதன்படி செயல்படலாம். என்ன எந்தெந்த அளவுக்கு இதெல்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறது நம்ம கவனத்தோடு கேட்கும்போது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் அருள் புரிவான். ஏன்னா பெற்றோர்கள் உங்களை தயார் பண்ணி அனுப்புகிறாங்கல்ல. ஏன்னா எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை போகிறான் எப்படியாச்சும் போட்டு லீவு நேரம் கழுதை விரட்டிட்டு வரட்டும் முடியுமாங்க. என்ன இங்கே நம்ம பிள்ளைங்களை நல்ல தர்த்திப்பாக வரணும், அவங்களுக்கு தர்பியாக கிடைக்கணும், அவங்க நல்ல முறையில் மார்க்கத்தை அறிஞ்சிக்கணுங்கிறதுக்காக பெற்றோர்கள் அனுப்பும்போது அல்லாஹ் அவர்களுக்கு நன்மையை வச்சுருக்கிறான். அவர்களுடைய நோய் நொடிகளை நீக்கி அவர்களுக்கு தேவையான பொருளாதாரங்கள் கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் எல்லா ஏற்பாடும் செய்வான்னு சொன்னால், நாம் நேரத்தை எதற்காக ஒதுக்குறோமோ அதுக்காக செலவழிங்க. விளையாடக்கூடாதுன்னு இல்லை, விளையாடணும். என்ன நல்ல உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய விளையாட்டுகளை விளையாடணும். இந்த இது சதுரங்கம் விளையாடக்கூடாது, கேரம் போர்டு விளையாடக்கூடாது, கிரிக்கெட்டை மணிக்கணக்கில் உட்காந்து பார்க்கக்கூடாது, ஃபுட்பாலாக விளையாடுங்க. என்ன உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய வாலிபாலாக விளையாடலாம். என்ன இந்த மாதிரி அது அதற்கான நேரங்களை அதற்காக நீங்கள் ஒதுக்கி செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். என்ன தேவையில்லாத விஷயங்கள் வீணானவற்றில் மூழ்கக்கூடாது. வீணான விஷயங்கள் இருக்குல்ல, அதில் மூழ்கினமாக்க ஷைத்தான் நம்மளை அப்படியே கெட்டவர்களாக்கி மாற்றிடும். என்ன இதில் நமக்கு எந்த விதமான உடல்லையோ அல்லது வருமானத்திலோ எதுலுமே கிடையாது, இதில் நன்மையே கிடையாது. அப்படிங்கும்போது அந்த நன்மை இல்லாத விஷயத்தை, வீணான விஷயத்தை விட்டும் நாம் தூரமாக இருக்கணும். இந்த 6 விஷயங்களை உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை செயல்பாடுகளை நாம் அமைத்து கொள்ளணும். இதற்கு முக்கியமாக ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக, பாசம் கொள்ளக்கூடியவர்களாக, உறவுகளை வளப்படுத்தி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருளணும். ஈமானிலே முழுமை பெற்றவர்கள், உறுதியானவர்கள் இலகுவாக சொர்க்கம் செல்லுவார்கள் என்பதை உணர்ந்து அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வல்லல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.